ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலைய நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குங்க. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, வணக்கம்ங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்துல ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகுங்க. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றித்தான் நாம இந்த பதிவில் மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த வலிகள், அவமானங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க அமைதியா வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலையே, இருந்தும் என் வாழ்க்கையில ஏன் இத்தனை சோதனைகள்ங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டதுங்க. ரிஷபராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 11ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் ரிஷபராசிக்கு இப்பொழுது லாப சனி காலம் முழுமையா தொடங்கிருச்சுங்க. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான்ங்க. நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்துல அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வுல ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க திட்டங்களை மாற்ற சொல்வது போலவோ அல்லது சற்று கடினமாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த ஆலோசனையில தான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய பொருளாதார உயர்வு ஒளிந்திருக்குதுங்க. அந்த பெண் உங்கள் குடும்பத்துல உள்ளவரா இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியா உங்களை சந்திக்கும் ஒருவரா இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் விசை பலகையா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தன அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சு கொள்ளணுங்க. ரிஷபராசிக்காரர்கள் இயல்பிலேயே பொறுமையும் கலை உணர்வும் கொண்டவங்க. ஆனா கடந்த 2.5 ஆண்டுகளா தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் வேலைப்பளுவையும் மன உளைச்சலையும் கொடுத்திருப்பாருங்க. இப்பொழுது லாப சனி தொடங்க விட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகுங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 3ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வாருங்க.
குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகுங்க. இது உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. அதே சமயம் இளைய சகோதர வழி உறவுகள்ல மேன்மை ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய லாபகரமான வாய்ப்புகளை தரக்கூடுங்க. நீங்க யாருக்கோ செய்த சிறு உதவி இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரதிபலனா வந்து சேருங்க. ரிஷபராசிக்காரர்களின் ஜாதகத்துல 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாகுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல உழைத்த உழைப்பிற்கான பலன்கள் இப்பொழுது பணமாகவும் புகழாகவும் மாறப்போகுதுங்க. அதாவது புதிய தொழில் தொடங்குதல், நிலம் வாங்குதல் அல்லது பழைய கடன்களை அடைத்தல் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய வசந்தம் தொடங்குதுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக இல்லைங்க, உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களை நம்பி ஏமாந்த காலங்கள் மறைந்து இனி உங்களை மற்றவர்கள் நாடி வரும் காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான ஆளுமை என்ன என்பது உலகிற்கு தெரியுங்க. நீங்க அமைதியா துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் நிதானமானவர்கள். ஆனால் லாபசனி இப்பொழுது உங்களை சுறுசுறுப்பா செயல்பட வைப்பாருங்க. அந்த சுறுசுறுப்பே உங்க வெற்றிக்கான சூட்சமமாகுங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. லாபசனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் கட்டாயத்திற்காக வாழாம உங்கள் கனவுகளுக்காக நீங்க உழைக்க தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதுல ஒரு வைராகியம் பிறக்குங்க. இனி என்னால மற்றவர்களின் ஏளன பேச்சுக்களை கேட்டு பின்வாங்க முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் ஒரு விதையா மாறுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவரா நினைத்தவர்கள் உங்கள் புதிய வளர்ச்சியை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கை முறையில மட்டுமல்ல, உங்க ஆழ்மனதிலும் நிகழுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்தாலும் அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை தேடி வந்தவர்கள் இனி உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாதுங்க. இது உங்களுக்கு ஒரு இழப்பா தெரிஞ்சாலும் உண்மையிலே லாபசனி உங்கள் வாழ்விலிருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் வடிகட்டியா செயல்படுவாருங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய செய்தி உங்க மனதுல பல காலங்களா பூட்டி கிடந்த வெற்றிக்கான கதவுகளை திறக்குங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால பெண்களுக்கு மதிப்பளிப்பது உங்கள் வளர்ச்சியை தூண்டுங்க. அந்த பெண் உங்கள் மனதிற்கு கண்ணாடியா திகழ்வாளுங்க. உங்கள் ஆழ் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த லட்சியங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. லாபசனி காலத்துல உறவுகள் மேம்படுங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. நீங்க நேசிக்கும் நபர் உங்க வாழ்நாள் துணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டுல அதிகம் இருக்குதுங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்குங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பழைய பகையை மறந்து சேரும் சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சி உண்டாகுங்க. ரிஷபராசிக்கு அந்த மனநிறைவு மிக அவசியமானதுங்க. தவறான உறவுகள்ல இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை சொல்லப்படாத பல கருத்து வேறுபாடுகள் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியில பேசி தீர்க்கப்படுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 3ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது ஏற்படும் ஒரு தெளிவான பேச்சு உங்க உறவுல படிந்திருக்கும் கசப்புகளை நீக்கவே வருங்க. அந்த நேரத்துல நீங்க பிடிவாதத்தை தூக்கி எறிந்துட்டு பேசினா உங்க திருமண வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறுங்க. உங்க வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாய் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் முதலீடுகள்ல துணிச்சலா இறங்கலாமுங்க.
லாப சனி என்பதால செய்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தருமுங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது நல்லதுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களின் மீது விழுவதால கூட்டு தொழில் மற்றும் தந்தை வழி சொத்துகள்ல மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல சாதாரணமா தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த போகும் விசையாகுங்க. கூட்டு தொழில இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் வெளிப்படையான தன்மையை கடைபிடிப்பது நன்மையை தருங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த நெருக்குவாரங்கள் மறைந்து பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. அதனால சேமிப்பும் உயரமுங்க. யாருக்கும் தேவையற்ற கடன் கொடுப்பதையோ அல்லது உங்கள் ரகசியங்களை பகிர்வதையோ தவிர்க்க வேண்டுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் மறைமுக எதிரிகளை லாப சனி இப்போது உங்கள் கண் முன்னே பலவீனப்படுத்துவாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்பொழுது உங்க வளர்ச்சியை பார்த்து கண்ணீர் விடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு விதத்துல நிம்மதியை தருங்க. இனி உங்க சக்திய தேவையற்றவர்களுக்காக வீணாக்க மாட்டீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 3ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாருங்க. 9ஆம் இடத்து ராகு என்பது பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அபரிமிதமான லாபத்தை தருங்க. இதுவரை இருந்த தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் ராகுவின் அருளால வேகம் பெறுங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குங்க. ராகு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துல அமர்வதால ஆன்மீக பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயம் 3ஆம் இடத்து கேது உங்கள் தைரியத்தை அதிகரிச்சு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை கொடுப்பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. லாபசனி என்பதால நீண்ட நாள் நோய்கள் குணமடையுங்க. இரவு நேரத்துல நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமா அமையுங்க. உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள சரியான வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. இதுவரை குடும்பத்திற்காக உங்களை அர்ப்பணித்த நீங்கள் இனி உங்களுக்காகவும் நேரத்தை செலவிட தொடங்குவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது சரியான நேரமாகுங்க. ரிஷபராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உண்டுங்க. தன்னம்பிக்கை அவசியம், ஆனால் அது கர்வமா மாறிவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் நல்ல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது லாபசனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. அலுவலகத்திலே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த ஆண்டுல உங்களுக்கு இருக்குங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவசமாய் இருக்குங்க. லாபசனி என்பது உங்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் காலமாகுங்க. நீங்க செய்த நன்மைகள் உங்களுக்கு இப்பொழுது பலன்களா வந்து சேருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில இருக்குதுங்க. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. தெரிஞ்சே தப்பு செய்பவர்களுக்கு துணை போகாதீங்க. உங்க ரகசியங்களை யாரிடமும் முழுமையா பகிராதீங்க. கடந்த கால தோல்விகளிலே முடங்கி கிடக்காதீங்க. ஒரு வழி அடைக்கப்பட்டா 9 வழிகள் பிறக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய பாதைகளை தேடும் முயற்சியில இறங்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் சுறுசுறுப்பா இருந்தா லாபங்கள் குவியுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு பக்குவமான காலமாகுங்க. இதுவரை நீங்க சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி முத்தா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய வெற்றி பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கற்றுத்தருங்க. உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் கீழே போடாதீங்க.
யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் பாதையில நீங்க பயணித்தா பல இன்னல்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்க கற்பனைகள் மற்றும் திட்டங்கள்ல ஒரு தெளிவு பிறக்குங்க. நீங்க இதுவரை கண்டு வந்த கனவுகள் நனவாக தொடங்குங்க. ஆனா அதற்கு திட்டமிட்ட உழைப்பு அவசியம்ங்க. லாப சனி காலத்துல நேர்மையான பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. ஆன்மீக பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்னால சில பயிற்சிகளை எடுப்பது இயற்கையாகுங்க. அந்த பயிற்சிகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு வசீகரத்தை தருவாருங்க. அந்த வசீகரத்தோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா ரிஷபராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய அதிர்ஷ்டங்களை தருமுங்க. லாப சனி என்பதால வருமானம் பெருகுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்கள் நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டின் நற்பண்களை பெற வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் அவசியமுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது உங்கள் செல்வ வளத்தை அதிகரிக்குமுங்க. தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல ஐஸ்வர்யத்தை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் லாபசனியின் அருளை பெற்றுத்தருங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது தொழில் வெற்றியை உறுதி செய்யுங்க. ரிஷபராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் காலமாகுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில புதிய ஒளிக்கீற்றுகளை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றும் வல்லமை உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெற்று மேன்மையடையுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க. ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறத விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றம்ங்க. நீங்க தோல்விய பார்த்தவங்க இல்ல,
நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க. நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்போ இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. ரிஷபராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.